ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல குரு பகவானின் பார்வை எந்த அளவுக்கு கடக ராசிக்காரர்களுக்கு இருக்கு, கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், கடகராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி பல ஸ்டேட்மெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி கடக ராசிக்கு மிக உன்னதமான வரலாற்று சிறப்பு மிக்க நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஒரு பெயர்ச்சியாகவே இந்த பெயர்ச்சி இருக்கின்றது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து விலகி உங்கள் சொந்த ராசியான கடக ராசிக்கு ஜென்ம குருவாக வருகின்றார். கடகம் என்பது குரு பகவானுக்கு உச்ச வீடு என்பதால் அங்கு அவர் அமர்ந்து ஹம்ச ராஜ யோகத்தை உருவாக்கி உங்களுக்கு பல நல்ல பலன்களை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் உச்சம் பெறுவதாலும் மற்றும் அவரது பார்வை 5, 7, 9 ஆகிய பார்வைகள் மிக வலிமையாக விழுவதால் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது. முதல்ல தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல சம்பளத்துடன் கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் தேக்க நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள், புதிய முதலீடுகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். கடல் கடந்து சென்று பணிபுரியவும், வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் தொழில் செய்து பெரும் புகழ் பெறவும் வாய்ப்பு தேடி வரும். வருமானத்தை பொறுத்தவரை திடீர் பணவரவு ஏற்படும். கடக ராசிக்கு 2026இல் பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றம் உண்டாகும். பிறரிடம் கொடுத்து ஏமாந்த அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். புதிய வருமானத்திற்கு வழிகள் பிறப்பதால் உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நிம்மதி ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள் கட்டுப்பட்டு உங்களின் வங்கி சேமிப்பு உயரும். சொந்த வீடு மற்றும் சொத்து சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குருவின் உச்ச பலத்தால் புதிய வண்டி வாகனங்கள் மற்றும் பூமி லாபம் உண்டாகும். இதுவரை வாடகை வீட்டில் வசித்த சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களின் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமான தீர்வு கிடைத்து சொத்து உங்கள் கைக்கு மாறும். கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கலஸ்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டு குரு பயிற்சியில் திருமணம் கைகூடும். தகுந்த வரன் அமைந்து குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் விமர்சையாக நடந்து முடியும். ஏற்கனவே திருமணமான கடகராசிக்காரர்கள் தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிரிவுகள் நீங்கி அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் பெருகும். கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கடக ராசிக்கு குருவின் பார்வை 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்தில் விழுவது ஒரு மிக பெரிய வரம். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிய தம்பதியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அழகான ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் உண்டாகும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ள பெற்றோருக்கு அவர்களின் கல்வி, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள். கடக ராசிக்கார மாணவர்களுக்கு மாணவர்களின் புத்தி கூர்மை அடையும். கல்வியில் அதீத ஆர்வம் காட்டி தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண்களை பெற்று சாதனை படைப்பார்கள். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவுகள் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் கடக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முயற்சிப்பதன் மூலம் உங்களின் முயற்சி நிச்சயம் கைகூடும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். குரு பகவான் உங்கள் ராசியிலே அது ஜென்ம குருவாக அமர்வதால் சில நேரங்களில் முன்கோபம், மன சோர்வு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அலட்சியம் ஏற்படலாம். எனவே உணவு கட்டுப்பாடு அவசியம். இந்த ஆண்டு முழுவதும்
இந்த குரு பெயர்ச்சியில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, உங்களால் முடிந்த கொண்ட கடலைகளை வியாழக்கிழமைகளில் தானம் செய்வது உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குரு பகவானே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.